செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் செட்டியாப்பட்டி வர்சஸ் உடையாண்டிப்பட்டி. ரெண்டு டாப் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செட்டியாப்பட்டிக்காக ரெண்டு கெஸ்ட்டு, ரெண்டு ஓவர் பவர் பிளே. ஒரு பவுலர் தான் கெஸ்ட்டு, பவுலிங் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மேலே கடுகடு கார்த்திகை கொடுத்துருக்காங்க, பவர் பிளேலே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்த்தா வாட்டர் ஷாட், வாட்டர் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு ஆரோட இங்கே பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு ராஜகமல். ஒரு ஹியூஜ் ஒன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் அகைன் வெரிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு, ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா. கார்த்தி விரட்டி போக முடியல. ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணாங்க. கணேசன் ஆன் ஸ்ட்ரைக். பாலோட தேர்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, சூப்பரான லெக் கட்டர் டாட் பால். ஃபோர்த் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப்பு. சான்ஸ் ஃபார் செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேர் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ குரூசியலான சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்கணும் அப்படிங்கிற இல்லாமல் கேட்டு கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள், கரெக்டாக கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அப்படிங்கும்போது பேசணும்னா கதிர் இந்த பேட்டில் செட் ஆகுதான்னு பார்க்கலாம். கதிர் ஃபாஸ்ட்டாக ஓடுவார் துருன்னு. நெக்ஸ்ட் ஒன் தரையோட நிறையா போயிது. சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்த்தா முருகேஷ் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஒன் மோர் பால். சூப்பர் டெலிவரி. ஆனால் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி. செகண்ட் ஓவர் படா முருகேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் சூர்யா தள்ளி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு. பாண்டி டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கல. அடிச்சு வந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா பின்னாடியே போனார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி போயிருந்தா விரட்டி போயிட்டாருங்க. சின்ராஸ் லாங் ஆஃப்ல இருந்து ஒரு ரன்னோட ஸ்டாப் சொல்லிட்டாங்க. கதிர் 2 ரன் ஓடிட்டு திருப்பி போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. ஓடி கோட்டை வரசி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. அதை தான் கீப்பர் கேட்டார் போன பாலில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சுங்க. 6 ராஜகமல் இன்னிடேவில் அடிக்கிற 2வது 6. நெக்ஸ்ட் ஒன் 2 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி. படா சூர்யா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது தாண்டி போயிருங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6. ராஜகமல் 2 6. கதிரோட பங்குக்கு முதல் 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. மொத்தமாக 3 6 பதிவு பண்ணியிருக்காங்க. படா சூர்யா. செகண்ட் ஒன் அடிப்பாரு. கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு 2 ட்ரை பண்ணுறாங்களா. ஒன்னோட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். பின்னாடி முருகேஷ் வந்திருக்காரு. ஒரு ரன். ராஜகமலுக்கும் அப் டுவே கண்டினியூ பண்ணுறாரு. தேர்ட் ஒன் காலில் பட்டு போயிருக்கு. பின்னாடி ஃபீல்டர் விமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பாலாக மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன் கரெக்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா சூர்யா நல்ல டேக்கானுங்க. சூர்யாவோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருங்க. ராஜகமல் அவரோட விக்கெட் பறி போகுது. லெஸ்லி பேட்ஸ்மேனா கேகே ஆன் ஸ்ட்ரைக். வேற சடுக்கான ட்ரை உடம்புல பட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. மிட் விக்கெட்டில் மிகப்பெரிய 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. போன பால் டாட் பால்னால் இந்த பாலில் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க கேகே. 3 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி. பொறுத்தவர் படா முருகேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல ஃபீல்டரையில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா சின்ராஜ் பாலுக்கு வந்துட்டாரு. ஒரு ரன். செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. ஸ்டாப் பண்ணி போட்டார். பிரசன்னா டாட் பாலாக மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கம் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி போயிருக்காங்க. பாண்டி ஃபீல்டர் 2 ரஸ் பண்ணிடுறாங்களா. போட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வாக அடிச்சிருக்காருங்க. கவர்ஸில் தெரிஞ்சு போயிருக்கு. ஒரு பவுண்டரியாக ஹாராக செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 வைடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போய் விழுவோம். மிட் விக்கெட்டில் கிட்டத்தட்ட 90 மீட்டர் கிட்ட போய் விழுந்திருக்கு. சூப்பரான ஒரு 6. அனதரும் 6 கேகே பேட்டில் இருந்து நேற்று டேவில் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனார். இன்னி டேவ்லையும் கிட்டத்தட்ட மேட்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாஸ் ஆகும்போது இது அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க. ஃபீல்டரே இல்லை. சரியான கேப்பு. அதை தெளிவாக போயிருக்கு ஒரு பவுண்டரி. 4 ஓவருக்கு 51 அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி.
மேட்சுக்கான 5th ஓவர் பட பாண்டி ஒரு யங்ஸ்டர் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 கேட்சானு பார்த்தா தாண்டிடுச்சுங்க 6. இந்த ஓவர்லையும் மொமெண்ட் தான் அப்படியே தக்க வைக்கிறாங்க உடையாண்டிப்பட்டியில். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்திருக்காரு. வந்த பக்கமாக தட்டி விட்டு அங்கே கடுக்காடு கார்த்தி ஸ்டாப் பண்ணி போட்டார் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் வெயிட் பண்ணாருங்க. ஒட்டச்சு போட்ட பால் டைமிங் இருந்துச்சு, கொண்டுட்டாங்க. ஆனதரும் 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு கேகே. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு. வேகத்தை என்ன பண்ணா என்ன, என்னோட பேட் வீசுற வேகத்தை குறைக்க மாட்டேங்கிற மாதிரி அடிச்சிருக்காருங்க. பேக் டு பேக் 2-6 2-6மே எங்கள் மிட் விக்கெட்ல போய் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சுட்டாருங்க RT6. நேத்தைக்கும் RT6 அடிச்சாரு, இன்னைக்கும் அடிச்சுட்டாரு. 2 6 தொடர்ந்து அடிச்சா கண்டிப்பா RT6 என் பேட்ல வருங்கிற மாதிரி ஆடுறாரு எங்க கேகே. லாஸ்ட் ஒன் மோர் அகைன் அடிச்சுட்டாரு. கன்டினியூட்டியா 4வது 6. ஒரு மாதிரி இங்க மேட்ச்ல மொமெண்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். கேகே ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒர்த்தான பேட்டிங்க. நேத்தைக்கும் 50 ரன் கிட்ட பதிவு பண்ணியிருந்தாரு. 5 ஓவருக்கு 82 அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி. 6th ஓவர் படம் எங்க சூர்யா தரையோட தரையா ஆடி இருக்காரு. நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக்கை மாற்ற நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ரன். சூர்யாவோட செகண்ட் ஒன் தொடர்ந்து 4 6 அடிச்சிருக்காரு கேகே. அவர் மீட் பண்ண கடைசி 4ஐயும் 5ஆவதையும் அடிச்சுட்டாரு. 5ஆவும் அடிச்சுட்டாருங்க. 6 பதிவு பண்ணியிருக்காரு. 5வது 6 இங்க பதிவு பண்ணியிருக்காரு கேகே. இதுக்கு முன்னாடியும் மாலையீடு கார்த்தி 6 பாலுக்கு 6 6 இந்த டோர்னமெண்ட்ல அடிச்சிருக்காரு. கேகே அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஃபுல் டாஸ் நோ பால் போட்டாருன்னு நினைக்கிறேன். நோ பால் போட்டனால அடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். இந்த பால் ஒரு ரன். 52 ரன் இங்க பதிவு பண்ணியிருக்காரு. கேகே ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால். தெளிவான மீட் இல்லை, உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால் ஃப்ரீ ஹிட் பாலை சேவ் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா கேப்பில் தாங்க போயிருக்கு. அவர் 6 அடித்தா இவர் 4 அடிக்கிறாங்கிற மாதிரி இவரோட பங்குக்கு இங்கே கதிரும் பதிவு பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து தட்டி வச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் முருகேஷ் இருக்காரு. நல்லா சாஃப்ட் ஃபீல்டர். லாஸ்ட் ஒன் மோர் பால் அடிச்சுட்டாருங்க. இதுவும் தாண்டி போகுதா? போயிடுச்சுங்க 6. இங்கே எக்கச்சக்க 6 கிட்டத்தட்ட 58 ரன் கிட்ட இங்கே பதிவு பண்ணிட்டாரு. ஆறு ஓவருக்கு 103 அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி. லாஸ்ட் ஓவர் பட கஜேந்திரன் பேக் டு பேக் 2 விக்கெட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் வெயிட் பண்ணி அடிச்சாரு. சான்ஸ் ஃபார் கேட்சா 6 பார்த்தா பவுண்டரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் நேருக்கு நேருங்க. இப்போதான் நேருக்கு நேர் இருந்த ஃபீல்டரை எடுத்து மிட் விக்கெட்டில் வச்சாங்க. சென்ட்ராஸ் போயிட்டாரா? பவுண்டரி தான் போயிடுச்சு பால். பேக் டு பேக் 2 பவுண்டரி. உடம்புல ஒரு ஓடி போயிருக்கு. தேர்ட் ஒன் ரீபால் ரீச் அடிச்சிருக்காரு கேப்பில். ஆனதரும் 6 ஹார்டிக் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு கதிர். ஃபோர்த் ஒன் சூப்பராக அடித்தாரு. தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பால். சான்ஸ் ஃபார் 6 போயிருங்க. 3 பவுண்டரியை தொடர்ந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கதிர். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு போதா தாண்டி போயிடுச்சு. ஒரு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன். கதிர் இங்கே 50 பதிவு பண்ணியிருக்காரு. உள்ள நிற்கிற 2 பேட்ஸ்மேனும். நெக்ஸ்ட் ஒன் நல்ல டேக்கன். ஃபைனலாக கேகேவோட விக்கெட் இங்கே ஒரு யங்ஸ்டர் எடுத்து கொடுத்துருக்காரு. 26 127 டார்கெட்டு. ஒரு பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் மேட்ச்சு பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். செட்டாப்பில் நல்ல பேட்டிங் லைன் பேருக்கு. பட் முதல் 2 ஓவர் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற பொறுத்து தான் சேசிங் முக்கியமாக இருக்க போகுது. சைக்கிள் பிரச்சனை நான் சைக்கிள் சென்ட்ராஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மரதந்தலை சூர்யா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால்லே சூப்பராக அடிச்சிருக்காருங்க. பெரிய டார்கெட் அப்படிங்கும்போது எப்படி ஸ்டார்ட்டை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு ஹியூஜ் ஒன் பிரசனா பேட்டில் இருந்து இங்கே செகண்ட் ஒன் வர்றப்பே அடப்பத்தாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. தேர்ட் ஒன்
சப்போர்ட் பண்ணி போனார். சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா ஃபீல்டர் கணேசன் வெரைட்டி பாலுக்கு போய் மிஸ் பண்ணியிருக்காரு. வேல்யூபிள் பேட்ஸ்மேன் பிரசனாக்கு இங்கே லைஃப் கிடைக்கிது ஸ்டார்டிங்லேயே. பேட்ஸ்மேன் தான் சின்ரா சன்ஸ்ட்ரைக். 4th ஒன். இந்த சம்பில் இந்த பேட்ஸ்மேனுமே பவுண்டரியோட தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி சின்ராஸ் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி, சரியான கம்பேக் ஃப்ரம் சூர்யா. டாட் பால். லாஸ்ட் ஒன் 1 பால் திருப்பி விட்டுருக்காரு. இது கண்டிப்பாக தாண்டி போகும். கமிட்டி ஸ்டேஜ் மேலே இந்த ஓவரில் வர 2வது 6 சின்ராஸ் பேட்லேருந்து வர முதல் 6. முதல் ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே பகவதி நேற்று டேவில் அப்படியே கேம் சேஞ்சராக இருந்தார். குரூசியலான டயத்தில் பார்க்கலாம் இன்னே டேவ் என்ன பண்ணுறாருன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பால் கிளாசிக்காக அடித்தாருங்க. கிளாசிக் குவாலிட்டியான ஒரு 6. ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் இதை. அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரான ஒரு 6 இங்கே பிரசன்னா பேட்டில் இருந்து. செகண்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போய் விழுந்திருக்கு. இந்த ஓவரில் முதல் 2 பாலையும் இங்கே 6 மாற்றிருக்காரு பிரசன்னா. பக்கத்தோட 3rd ஒன் ஹார்டிவிக் 6 அடிக்கிறாரான்னு பார்க்கலாம். தரையோட திரையா கேப் போயிருக்கு. பின்னாடி இருக்காரு. 2 ரனுக்கான ட்ரையா 1 பார்த்தா நல்ல ஸ்டாப். ஃபாஸ்டர் த்ரோ, நல்ல பேக் ஒரு ரன். 4th ஒன் விலகி வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆட பார்த்தாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா மகேந்திரன் லிவிட்டு கேட்டு தெளிவான கேட்ச் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே பகவதி. நெக்ஸ்ட் நீ பேச சொன்னா இங்கே முருகேஷ். சொல்லிட்டாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. 3rd ஓவர் பட மகேந்திரன் அவர் காலில் பிடிச்சிக்கிச்சு. அது காரணமாக லேட்டாக தான் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ எதுக்கு நான் இருந்தாருன்னு தெரில எங்கள் பிரசன்னா. ஸோ போன பாலில் ராஜ்கமல் சொல்லிட்டு வந்தார் இந்த ஓவரில் விக்கெட் விழுகும்ங்கிறத. அதே மாதிரி இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு மகேந்திரன். மகேந்திரனோட செகண்ட் ஒன் நீ பேசுனா சூர்யான் ஸ்ட்ரைக். ஃபாஸ்ட் பால்லே எடுத்து அடிச்சிருக்காரு. அந்த உள்ள முதல் பால்லே அடிச்சிருக்காரு. வெளில ஒரு பவுண்டரி, ஒரு ஓடி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டை மாற்றி வச்சுட்டாங்க பகவதி. நல்ல ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம் லைனில் வந்துருக்காரு. டாட் பாலாக மாற்றிருக்காரு மகேந்திரன். நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. கிளாசிக்காக பவுண்டரி கேப்பில் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் உடம்பு லைனில் வந்திருக்காரு. சிங்கிள்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு போடுறாருங்க, வைக்கவே முடியல. ஒரு ரன். 3 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. 4th ஓவர் படம் இங்கே பகவதி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு. முருகேஷ் பேட்லேருந்து வர்ற 6வது தாண்டி போயிருக்குங்க. பகவதி செகண்ட் ஒன் சூப்பர் திருகல் பந்து லெக் கட்ட நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். 3rd ஒன் அப்டி ஆக்கர் சூப்பர் டெலிவரி. பவுலர் வந்துட்டாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பகவதி. 2வது டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார், இழுத்து போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரி. 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். லாஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. டாட்டுக்கு அப்புறம் இங்கே தெளிவாக வெயிட் பண்ணி அந்த டாட்டுக்கு டாட்டு வச்சு ஒரு 6 அடிச்சிருக்காரு சூர்யா. ஆல் ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி. 5th ஓவர் படங்க கேகே பேட்டில் நிற்க நல்ல டேக்கன் கணேசன். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. சொன்னா கடுக்க கார்த்தி போன பால் ஒரு வெடிப்பு இருக்குது. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் வேறு லெக்கில் போயிருக்கு. சான்ஸ் பார் சூர்யா நல்லா ஸ்டாப்னு சொல்லும்போது சின்ன மிஸ் ஃபீல்டு கம்ஃபர்டபுள் 2. 3rd ஒன் விகேந்த சம்பில் ஃபீல்டரே இல்லை. இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா. எந்த ஃபீல்டரும் பாலுக்கு போகல. 2 ரன். 5th ஒன் லாஸ்ட் ஒன்
கேட்சுக்கு வாய்ப்பாங்க ஸ்ரீனி போட்டு நல்லா போட்டாரு, ஆனால் ரிசல்ட் கிடைக்கல. அடிச்சும் பார்த்தாரு, இங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. 2 ரன் ஓட்டாங்க இந்த பால்ல. பால் ஒரு வைடு பேருக்கு 1 பவுன் சொல்லியிருக்காங்க. எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா. நல்லா டேக்கன் பகவதி. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அருண். நெக்ஸ்ட் ஒன் சைக்கிள் சரவணா, குயிக்காக டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு வைட், தரையாக போயிருக்கு. கேகே இருக்காரு ஃபீல்டர், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, அகைன் ஒரு பவுன்ஸ், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஓடுறாங்களா சொல்லிட்டாங்க, டாட் பால். சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா கணேசன். ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். ஒன் அகைன் ஒரு டாட் பால், ராஜேஷ். தேர்ட் ஒன் நேருக்கு நேர் பகவதி ஃபீல்டர் இருக்காரு, அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். 2 ஓடிட்டாங்க அந்த பாலில். சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணிட்டாரு ராஜ்கமல், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, கதர் இருக்காரு ஃபீல்டர், நல்லா ஸ்டாப், சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் பால், மறிச்சு அடிச்சிருக்காரு பழனி பேட்லேருந்து. 6 பார்த்தா கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். கேட்சோட சேர்த்து இந்த மேட்சையும் பிடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி. 2வது அணியாக ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க.